வீட்டில் கனிஞ்ச வாழைப்பழம் நிறையா இருக்குதுன்னா இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பழமாக கற்பூரவள்ளி வாழைப்பழம் ஒரு 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை உரித்து மிக்சியில் சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தை மிக்சியில் சேர்த்துட்டோம். அரை கப்பு அவலை 2-3 தடவை பச்சை தண்ணியில் கழுவிட்டு வச்சுருக்கேன். அதையும் மிக்சியில் சேர்த்துக்கலாம். இதோட 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பால் அரை கப் சேர்த்துக்கலாம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வறுபட்டுருச்சு, இப்போ எடுத்துக்கலாம். அதே பேனில் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். ஹீட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுவோம். நான் ஃபுட் கலர் 1 ட்ராப் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். நான் இது வரைக்கும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படி நெய் வேணாம் அப்படின்னா கொஞ்சோண்டு ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதோட வாழைப்பழ அல்வா தயாராகிடுச்சு. இது மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸ்க்கு SRM கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.